ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரிஸ் கேமேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். ஸோ மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங்கில் என்னென்னலாம் இன்புட்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட் வி கெட் இன்டு த டாபிக். So materials requirement planning is one of the technique in the inventory control techniques. So stock எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இன்வென்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி டெக்னிக் வந்து மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு ஆர்டர் பண்ணுறோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்பட போகுது, எவ்வளோ மெட்டீரியல் எவ்வளோ குவான்டிட்டி ஹவு மச் குவாலிட்டியில் தேவைப்பட போகிறன்றது டிசைன் பண்ணுறது தான் மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். ஸோ இட் இஸ் அ டெக்னிக் ஃபார் டிட்டர்மைனிங் the quantity and timing for the acquisition of dependent demand items needed to satisfy master production schedule requirements. So master production schedule அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்பட போகுது till the value added items அவுட்புட்டாக வர நமக்கு ஃபினிஷ்டு கூட்ஸாக வர ப்ராடக்ட் வரையும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, செமி ஃபினிஷ்டு கூட்ஸ் சப் அசம்பிள் பார்ட்ஸ் தேவைப்படுறது. ஸோ எல்லாமே பிளான் பண்ணுறது தான் மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். நெக்ஸ்ட்டு நம்ம எம்ஆர்பியில் பார்க்க போகிறது இன்புட்ஸ் ஆஃப் எம்ஆர்பி. நம்ம ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துருப்போம். வாட் இஸ் மீன் பை ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். இன்புட்ஸ் டு அவுட்புட்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் டு ஃபினிஷ்டு குட்ஸ். அந்த இன்புட்ஸை எந்த டெக்னிக் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, தட் இஸ் கால் மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். ஸோ மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங்கில் என்னென்ன இன்புட் கொடுக்குறாங்க? நம்பர் 1 மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், நம்பர் 2 பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நம்பர் 3 இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் ஃபைல். ஸோ இது என்னென்னு வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேரியஸ் இன்புட்ஸ் ஆஃப் எம்ஆர்பியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், அதாவது எம்பிஎஸ். ஸோ எம்பிஎஸ்னா என்ன? எம்பிஎஸ் தாங்க ஓவராலாக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரூல் பண்ண போகிறது. ஸோ இன்புட்லேருந்து அவுட்புட் வரையும் என்னென்ன அவங்க பிளான் பண்ணுறாங்க, எவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது, வெளியில் அவுட் சைட்லேருந்து கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம இன்னும் ஃபர்தராக எவ்வளோ பண்ணணும், அண்ட் டு அட்டைன் த லீட் டைம், அதாவது நீங்கள் லீட் டைம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ ஸ்டாக் சேஃப்டி ஸ்டாக் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே ரூல் பண்ணுறது தான் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல். ஸோ எம்பிஎஸ் இஸ் டிசைன்டு டு மீட் த மார்க்கெட் டிமாண்ட், போத் த ஃபர்ம் ஆர்டர்ஸ் அண்ட் த ஃபோர்காஸ்ட் டிமாண்ட். ஃபர்ம் எவ்வளோ ஆர்டர் வாங்கியிருக்காங்க, டிமாண்ட் நம்ம வெளியில் மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் ஷெட்யூலில் ப்ரொடக்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இன் ஃபியூச்சர் இன் டேக்கன் த பிளானிங் ஹாரிசன். ஸோ ரிகார்டிங் தட் ஒன்லி வி ஆர் கோயிங் டு பிளான் தி எம்பிஎஸ். அண்ட் எம்பிஎஸ் மெயின்லி depicts the detailed delivery schedule of the end products. அதாவது right from inputting the raw materials till we get the finished products, till we get the end products, what are all the delivery schedule and what are all the production schedule, that deals about the MPS. However, the orders for replacement components can also be included in it, make it more comprehensive. So it includes ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆல்ரெடி யூஸ்டு காம்போனன்ட்ஸ், ஆல்ரெடி யூஸ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு டீட்டெயில் சார்ட் இருக்குது, அதாவது ப்ரொடக்ஷன் பிளான் ஃபார் வீக் 2 டிசம்பர் 2009. இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ டிமாண்ட் தேவைப்படுது, மந்த்லி டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஏன்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா அதில் மந்த்லி டிமாண்ட் எவ்வளோ தேவைப்படுது, நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஸோ அதில் வந்து எத்தனை ஒர்க்கிங் டேஸ் நம்மக்கிட்ட இருக்குது, எத்தனை லேபர்ஸ் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ சேஃப்டி ஸ்டாக் எவ்வளோ வைக்க போகிறோம், அதாவது ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் டிமாண்டுக்கான ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எவ்வளோ வந்து சேஃப்டி ஸ்டாக் வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே அடங்கினது தான் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல். நெக்ஸ்ட் இன்புட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது BOM சொல்லுவாங்க, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபைல். ஸோ BOM ரெப்ரசன்ட்ஸ் த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதாவது மேனுஃபேக்சரிங் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இன்ஜினியரிங் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், காஸ்டிங் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அண்ட் பிளானிங் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மாடுலர் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ லாட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ ಇದೆ. ஸோ எங்கெங்கே எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி descriptions they have changed. So bill of materials represents a product structure. It encompasses information about all subcomponents needed, their quantity and the sequence of build-up in the end product. So end product போறவரையும் என்னென்ன காம்போனன்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, ஸோ எவ்வளோ மெட்டீரியல் அவங்க வந்து சேஃப்டி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே இங்கே வந்து they have to mention. And information about the work centers performing build-up operations and it's also be included in it. So early line of the bill of materials input என்னென்ன அந்த bill of materialsல இருக்கும், ஸோ என்ன
என்னென்ன ஐட்டம்ஸ் அதில் மென்ஷன் ஆயிருக்கும்னா ப்ராடக்ட் கோட், பார்ட் நேம், பார்ட் நம்பர், பார்ட் ரிவிஷன், product description, and how much the quantity of the raw materials, unit of measure, what are the size and shape and how much they are needed, and size, length, weight of the products descriptions or materials descriptions, and specifications or features of the product. So இது எல்லாமே என்டையரா மென்ஷன் ஆயிருக்கிறது தான் bill of materials. So இந்த இன்புட்டும் நம்ம கொடுத்தாதான் they have to maintain the materials requirement planning for the production department. பில் ஆஃப் மெட்டீரியலோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது இது ஒரு பில் ஆஃப் மெட்டீரியலோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராடக்ட் கோட், என்ன ப்ராடக்ட் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்றத மென்ஷன் ஆயிருக்கு, அண்ட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டோட்டல் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட், அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் வந்து என்னென்ன வேரியஸ் சைஸஸில் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ஹவு மச் யூனிட்ஸ் ரெக்வயர்ட், அண்ட் வாட் ஆர் த குவான்டிட்டிஸ் தே ஹாவ் மென்ஷன், அண்ட் வேஸ்டேஜ், if wastage is there is any wastage and they have to mention there, and unit cost of the particular kg or size or shape and about the products, and total cost purchase of that particular product. So இதெல்லாம் இங்க மென்ஷன் ஆயிருக்கிறது தான் this is the bill of product, and இதை வச்சு தான் அவங்க வந்து material requirement planning for the production department they have to envisage. Next, inputs of the MRP system or inventory status file. Inventory status file na எவ்வளோ ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்கு, ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ இருக்கு, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு ஃபினிஷ்டு குட்ஸ் எடுத்துட்ட பிறகும் சேஃப்டி ஸ்டாக் லெவல் எவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம கிட்ட இருக்கு, அண்ட் ஃபர்தராக நம்ம ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆர்டர் பண்ண போகிறோம், ஸோ பர்ச்சேஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் தி ரா மெட்டீரியல்ஸ், ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இன்புட் பண்ணியிருக்கிறது தான் இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் ஃபைல். இந்த இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் ஃபைல் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸும் எவ்வளோ குவான்டிட்டி அவங்க கிட்ட இருக்குது, ஸோ இட் இஸ் ஈஸி டு ஹெல்ப்ஃபுல் டு டிட்டர்மைன் தி நெட் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது எவ்வளோ நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் இந்த இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் ஃபைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இந்த இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் ஃபைல் எப்படி பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு இன்வென்ட்ரி சிஸ்டம் மூலமாகவும் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீவியஸ்லி தே ஆர் மெயின்டைனிங் தி எம்ஆர்பி சிஸ்டம், இப்போ வந்து இஆர்பி சிஸ்டம் வந்துருச்சு, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து it is a software, அந்த software the entire MRP systems வந்து manage பண்ணிக்குது. So these are all the inputs of the MRP system. Let me see with some other topic. Until thank you.